இந்த இடத்துல லைட்டாக வலி துடைச்சிங்க. இந்த இடத்துல ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரீல்ஸ் எனக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் டிஎன்டி, அதாவது டயலோ டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து இந்த அக்கா வச்சிருக்காங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, நார்மலாக டெய்லரிங் சம்பந்தமான வீடியோஸ் வந்து இவங்க ரீல்ஸில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ப்ளவுஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே டெய்லரிங்னா கேர்ள்ஸுக்கு தான் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இங்கே சீனே வேற. எனக்கு டெய்லர்னா ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு டெய்லர் அக்கா தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த அக்காவோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல மெஜாரிட்டியே நம்ம வாய்ஸ் தான். அக்கா டெய்லர் சொல்லி தரோம் தெரியுமா யாருக்காது? அந்த அக்கா என்ன பண்ணுன்னா பிளவுஸ் தைக்க சொல்லி தந்துட்டு அந்த அக்காவே போட்டு காமிக்கும். அந்த அக்கா கமெண்ட்ல போயிட்டு இந்த கம்யூனிட்டி தோழி அடுத்த தடவை ஜன்னல் வச்ச ஜாக்கெட் தைங்க தோழி. அவனுக்கு ஜாக்கெட் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார், அந்த ஜன்னல் மேலதான் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. காரணம் டெய்லரிங் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த ஜன்னல் மேலதான் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. இந்த அக்காவோட டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மாதிரி லவ் பிஜிஎம் எல்லாம் போட்டு பேக்ரவுண்ட்ல லவ் டீம் வச்சு இந்த அக்காவை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கிற பசங்க கிட்ட அடுத்து என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம்ப்பா, நான் டெய்லரிங் தான் கத்துக்க போறேன். பெரிய இன்ஜினியர் எல்லாத்தையும் கத்துட்டு வருவேன்னு பார்த்தா என்னடா டெய்லர் அவன் வந்து நிக்கிற? இதுலயும் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குப்பா. கிளாசிக் பிளவுஸ், பிரின்சஸ் கட், பேக் கிளாஸ் பிளவுஸ்னு நிறைய இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல உன் கூட படிச்சவங்களாம் வீடு காரு பங்களான்னு எல்லாம் செட்டில் ஆயிடுவான்டா. நீ என்னடா பண்ணுவ? சம்பளம் கம்மியா தான்ப்பா இருக்கும், ஆனா நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா. இது வேலைக்கு ப்ரொபஷனல் டெய்லரிங் மிஷின் எவ்வளோப்பா இருக்கும்? இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதை வாங்கிக்கலாம். அப்பா தேங்க்யூப்பா, தேங்க்யூ தேங்க்யூப்பா. அப்புறம் 2 மிஷினை சேர்த்து வாங்கிக்கலாம்ப்பா அப்பாவுக்கு. இந்த எடிட் மட்டும் தான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம கிரியேட்டர்ஸ் அதையும் தாண்டி சிங்கம் படத்துல வர ஒரு சீனை வந்து இந்த அக்காக்கு ரீக்ரியேட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தூக்கி போடுற அளவுக்கு சின்னதாவும் இல்ல, மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு ஷார்ப்பாவும் இல்ல. வாங்க சார், என்ன சார் இந்த நேரத்துல? அண்ணே நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. தூக்கி போடுற அளவுக்கு சின்னதாவும் இல்ல, மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு ஷார்ப்பாவும் இல்ல. அது நம்ம டெய்லர் அக்கா சார். நேத்து காலையில நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்களே சார். தி பவர் ஆஃப் சோலோ கிரியேட்டர்ஸ் நார்மலா இருக்கிற ஒரு டெய்லரிங் அக்காவை ஹீரோயின் ரேஞ்சுக்கு பில்ட் அப் பண்ணிட்டாங்க. இதோட இது முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வேர்ல்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ளோட நம்ம டெய்லரிங் அக்காவை கம்பேர் பண்ணி வச்சிருக்கானுங்க. கோயிந்தம்மாவால கோயிந்த மங்குரல்லவால. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்து வாழ்க்கையை என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி பசங்க கிட்ட கேட்டா அவங்களோட ரிப்ளை இப்படிதான் இருக்கும். ஹலோம்மா. சொல்கிறேன் நாய. ஒன்றும் இல்லைம்மா, டைலரிங் கற்றுக்கலான்னு இருக்கேன். நீ எதுக்கு இப்போ டைலரிங் கற்றுக்க போகிற? ஓ அதுவா. என்னடா பெரிய டெய்லரிங் அக்கா, உங்களுக்கு கோடிங் அக்கா பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் அக்கா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பொண்ணை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியால இருக்கிற பிக்கெஸ்ட் ஃபைட்டே டெய்லரிங் அக்கா ஃபேன்ஸ் வெர்சஸ் கோடிங் அக்கா ஃபேன்ஸ் தான். So the moral of the story is the power of solo creators and the social media and ability to change determining tailoring akka to a Tamil Nadu future heroine. ஸ்க்ரால் பண்றத அப்படியே நிறுத்திட்டு உங்க ஷர்ட் பட்டனை பாருங்க. ஒருவேளை டி-ஷர்ட் போட்டுருந்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்க ஷர்ட் எடுத்து அதோட பட்டனை பாருங்க. ஏன்னா நான் சம்ம விஷயம் சொல்ல போறேன். பாத்துட்டீங்களா? சப்போஸ் உங்களோட ஷர்ட்ல பட்டன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருந்தா நீங்க போட்டுருக்கிறது விமென்ஸ் ஷர்ட்,
இதுவே ரைட் சைடுல உங்க பட்டன் இருந்துச்சுன்னா அது வந்து மென்ஸ் ஷர்ட். இந்த டிஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னா சிம்பிளா மென்ஸ் ஷர்ட் எது விமென்ஸ் ஷர்ட் எது அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். பட் ஆனா இப்போ இருக்க ஃபாஸ்ட் ஃபேஷன்ல எல்லாமே யூனிசெக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ஷர்ட் வாங்கும் போது இந்த சூப்பர் கூல் ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. செக் பண்ணிடுவோம். ஏன்னா கரெக்டாக ரைட் சைடில் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி